மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தாவேக தலைவர் விஜய் வரும் 13ஆம் தேதி சேலம் சீலநாயக்கன்பட்டியில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்க உள்ள நிலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ள பவுன்சர்களுக்கான ஒத்திகை நடைபெற்று வருகிறது. மேலும் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம் சிலம்பரசன், அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டு இருக்கிறது? முழு விவரங்கள். நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்கக்கூடிய பிரச்சார பொதுக்கூட்டமானது சேலத்தில் வருகிற 13ஆம் தேதி திட்டமிட்டு தொடர்ந்து நடைபெற்று வந்தது. குறிப்பாக அந்த பிரச்சார சந்திப்பு கூட்டமானது தற்போது நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமாக தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சேலம் மாநகர காவல்துறையினர் 51 விதிகளுக்கு உட்பட்டு இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை நடத்த வேண்டும் என தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு அறிவுறுத்தியுள்ளனர். அதனையொட்டிதான் தற்போது இங்கு சீலநாயக்கன்பட்டி சேலம் ஆத்தூர் நெடுஞ்சாலை இருக்கக்கூடிய இந்த சீலநாயக்கன்பட்டி இந்த மைதானத்தில் தற்போது விஜய் பங்கேற்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கான பாதுகாப்பு பணிகளை ஏற்படுத்துவதற்காக சுமார் 750 தன்னார்வலரோடு தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவத்தினரை வைத்து தற்போது இந்த ஒத்திகை எவ்வாறு பாதுகாப்பு பணிகள் எப்படி ஈடுபட வேண்டும், கர்ப்பிணி பெண்களோ இல்ல வேற யாரோ வந்து அனுமதிக்க கூடாது, அதே போன்று எந்த கூட்டத்தை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும், அவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற மாதிரியான அந்த அறிவுரைகள் எல்லாம் தொடர்ந்து தற்போது இந்த பகுதியில் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பாதுகாப்பு பணியில் மட்டும் 750 நபர்கள் சேலம் மாவட்டத்தில் மட்டுமே இருந்து பயன்படுத்தப்படுகிறார்கள். அதே போன்று மற்ற மாவட்டங்களில் இருந்து கூட அழைத்து வர திட்டமிட்டுள்ளனர். ஆனால் காவல்துறை விதிக்கப்பட்டுள்ள பிற்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை மட்டுமே இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும். அதே போன்று இந்த 4998 நபர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டும் உள்ளிட்ட இந்த 51 நிபந்தனைகளுக்கு உட்பட்டு எவ்வாறு நாம் செயல்பட வேண்டும் என்று குறித்த அறிவுரைகளை சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் அவர்கள் தற்போது இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் தன்னார்வலோடு தற்போது அவர்கள் கலந்துரையாடியதை நாம் பார்த்தோம். அவரிடமே கேட்கலாம் என்னென்ன மாதிரியான விதிமுறைகளை இவர்கள் விதித்திருக்கிறார்கள், அதை எவ்வாறு இவர்கள் கடைபிடிக்க என்ன மாதிரியான அறிவுரைகள் வழங்கினார் என்பதை அவரும். வணக்கம் சார். இப்ப தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் எப்படி வராரு, இன்னொன்னு என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு பணியில எப்படி ஈடுபட போறீங்க, இந்த வாகன நிறுத்தமிடம் அதே போது இந்த தேசிய நெடுஞ்சாலையை கடக்கக்கூடிய என்ன மாதிரியான பாதுகாப்பு பணிகள்லாம் நீங்க ஈடுபடுத்த போறீங்க? 51 விதிமுறைகள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்ப வாகனம் நிறுத்துவதற்காக 20 ஏக்கர் இடம் பார்த்திருக்கோம். பிட்டா யாருக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாது தனித்தனியாக அங்கே நிறுத்துற மாதிரி பார்த்திருக்கோம். அதே மாதிரி வருகின்ற நிர்வாகிகளுக்கு குடிநீர், மருத்துவ உதவி, எல்லாமே என்னென்ன தேவைகளோ அத்தனையுமே செய்து கொடுத்திருக்கிறோம். நிர்வாகிகள் குறிப்பா அவர் காலையில இருந்தே வரத்தோம். ஏன்னா பல்வேறு மாவட்டங்களில் நம்ம அவர் மக்கள் சந்திப்பு கூட காலையில இருந்தே வருவாங்க. இப்ப அதெல்லாம் என்ன மாதிரியான காவல்துறை விதிச்சிருக்காங்க, நீங்க எப்படி அவர்களை அனுமதிக்க போறீங்க? 12 மணிலிருந்து 3 மணிக்கு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதை தொடர்ந்து கழக நிர்வாகி எல்லாத்தையுமே எப்படி சொல்லிருக்கேன்னா அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த மாதிரி கடந்து வர மாதிரி, ஒரு டிராபிக் ஆகாத மாதிரி ஒரு ஒன்றியம் இருக்குனாக்கா அவங்க உள்ள வந்தோம் அடுத்து வர மாதிரி எதுவுமே எந்த வகையிலுமே பொதுமக்களுக்கோ பாதசாரிகளுக்கோ இல்ல வாகன ஓட்டிகளுக்கோ இடையூறு இல்லாமல் அந்தந்த நகர ஒன்றிய நிர்வாகிகள் தலைமை ஏற்று அவங்கள கூட்டிட்டு வரணும். தனித்தனியா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். ஏன்னா தனித்தனியா வந்தாதான் கும்பல் வரும். ஏன்னா ஆர்வம் மிகுதியால் பொதுமக்கள் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதை 12 மணிலிருந்து அனுமதிக்கிறோம். போதும், 1 மணி நேரம் வந்துடுறாரு. அந்த 1 மணி நேரத்துக்குள்ள உள்ள வந்துடுறாங்க. 1000 பேர் தானே வண்டியோட வராங்க, இறங்குறாங்க, உள்ள வந்துடுறாங்க. நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வருகிற 13ஆம் தேதி சேலத்தில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை தற்போது இங்கே நடத்த இருக்கிறார். அதற்கான பாதுகாப்பு பணிகளை முன்னாள் ராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்றவர்களை வைத்து தற்போது இங்கு நடத்தப்பட்டு வருகிறது. எந்த ஒரு அசம்பாதமும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக தற்போது கண்ணும் கருத்துமாக இந்த பாதுகாப்பு ஒத்திகையானது தற்போது இந்த பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிலம்பரசன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.